ஒரு வாரம் ஃபுல்லா என்ன சாப்பிட்டாலுமே, அந்த வார கடைசியில பிரியாணி சாப்பிடலன்னா, அந்த வீக் வந்து நல்லா போனது மாதிரியே இருக்காது. இப்ப லாஸ்ட்டா ஒரு 2 டூ 3 வீக்ஸா பிரியாணி பண்ணவே இல்ல. அதனால இன்னைக்கு எப்படியாவது பண்ணிரணும்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணியாச்சு. பிரியாணிக்கு இந்த ரம்ப எல்லாம் சேர்த்து பண்ணுங்க. ரொம்ப நல்லாருக்கும் வாசமா. பிரியாணிக்கு தம் உடைப்போம்ல, தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மல்லி இலை, ரம்ப இலை இத கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா மணமா டேஸ்ட்டா இருக்கும். பிரியாணினாலே மேண்டேட்டரியா எக் இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதுளம்பழம் சாப்பிட்டாச்சு. இப்ப கிவி பழம் சீசன் நெனைக்கிறேன். முன்னாடியெல்லாம் 3 பழம் இருக்கிற அந்த பாக்ஸே ₹150, ₹250 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நேத்து நாங்க ரிலையன்ஸ் மால் போம்போது ₹98க்கு 6 பழம் இருக்கிற அந்த பாக்ஸ் கிடைச்சது. யாராச்சும் தேவைப்பட்டுன்னா கண்டிப்பா போய் வாங்கிக்கோங்க. எல்லா இடத்துலயும் அந்த பிரைஸான்னு தெரியல. ஆனா ரிலையன்ஸ்ல வந்து ₹98க்கு 6ன்னு போட்டிருக்காங்க. அப்படியே டோரா பாப்பா கூடயும் கொஞ்சம் விளையாடி அந்த டே அப்படியே ஸ்மூத்தா போச்சு. பாய்.